பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதம் 2024 துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது? ஒரே விஷயம் திரும்ப சொல்ல போகிறோம். தன லாபம் வரப்போகுது. எதிர்பாராத தன லாபமாக இருக்க போகுது. 8ஆம் இடம் எப்பெல்லாம் வலுத்து இருக்கோ, குரு 8ல் அமர்றாரோ அந்த அமைப்புகளில் 2 நல்ல விஷயங்கள் இருக்கும். எதிர்பாராத தன லாபம், மிகப்பெரிய பயணம், வேலை இடமாற்றம் அப்படின்னு உங்களுடைய மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். இதனை எடுத்து செயல்படுத்திக்கக்கூடிய அமைப்புகளில் ராசிநாதனும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை 2024. குழந்தைகள் வழியில் இங்கே கொஞ்சம் செலவு இருக்கும். செலவு இருந்தாலும் சந்தோஷப்படுவீங்க. குழந்தைகளை தூர இடத்துக்கு அனுப்புங்க. ஏன்னா இந்த குரு புத்திர காரகன் 8ல் மறைகிறாருல்ல, 8ல் மறைந்து அவர் வெளிநாடு அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது செலவும் வருது, சந்தோஷமும் வருது, பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. இந்த மாதிரியான பலன்கள் சகல துலாம் ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். இதில் அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். 8-12 சுபத்துவ பலனே இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு காலில் கொஞ்சம் சக்கரம் கட்டிட்டு போயிட்டு வர்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த மாதத்தில் தைரியமாக புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ சில ராசிகளுக்கெல்லாம் தொழிலை ஆரம்பிக்காதீங்க, அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதத்தில் பெண்கள், அழகு, டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியான துணி சம்பந்தப்பட்டது, நூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய தனலாபம் இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவி அமைப்புகளில் இங்கே கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சு ஒரு மாதிரியான நிலையில் இருக்கிறது. இங்கே ஒரு மாதிரி கணவன் மனைவி அமைப்புகளில் ஒரு மாதிரியான வெளியே சொல்ல முடியாத மாதிரி அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வருமானம் வருங்க. மிக முக்கியமாக அவமான விஷயங்கள் இந்த மாதத்தில் இல்லை. அவமானம் இருக்காது, மன கஷ்டம் இருக்காது, சங்கடங்கள் இருக்காது, பொருளாதாரம் அப்படியே சுணக்கம் இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் தைரியமாக வெளியில் கொஞ்சம் செலவு பண்ணி சந்தோஷமாக நானும் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலையாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 2024 நிச்சயமாக இருக்கும். மிக முக்கியமாக செவ்வாயின் துறையில் இருக்கக்கூடிய மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த அமைப்புகளில், கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறைகளில், யூனிஃபார்ம், நெருப்பு சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய சகல துலாம் ராசிக்காரங்களுக்கும் இங்கே வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லிடக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு வந்து சேரக்கூடிய அமைப்பு. நானே போலீஸ்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, நானே பொம்புவா வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, அரசாங்க இடத்துலேருந்து அந்த மாதிரி சாதகமான பதில் இன்னும் வரலன்னு நினைக்கக்கூடிய சகல துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய சாதகமான நிலை இருக்கும். ஏன்? செவ்வாய் அருமையாக சுக்கிரனின் வீட்டில் குருவோட சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சார்ந்த அமைப்புகளில், சகோதரர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில், கட்டிடம், நெருப்பு சார்ந்த அமைப்புகளில் மிகப்பெரிய தனலாபம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 8ஆம் இடம் விபரீத ராஜயோகம் வேற அமைதா. இந்த அமைப்புகளில் எங்கேயோ வாங்கின ஒரு நிலம், அந்த நேரத்தில் எப்பயோ வாங்கின ஒரு நிலம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தன்மை, அந்த நிலத்து மேலே அரசாங்க ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அளவுக்கு மீறின பணம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயத்தில் இந்த மாதத்தில் நிச்சயமாக அமையும். குறிப்பாக குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் பிள்ளைகளை நினைச்ச கவலைகள் இருக்கும். குழந்தைகள் அங்கே இருக்காங்களே, சாப்பிட்டாங்களா, குழந்தைகள் அங்கே இருக்காங்களே, செலவு பண்ணுறாங்களா, என்ன மாதிரி செலவு பண்ணுறாங்க, நல்லதுக்கு பண்ணுறாங்களா, கெட்டதுக்கு பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான சில குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அந்த புத்திரக்காரர்கள் 8ல் மறையும் பொழுது சில அமைப்புகள் இருந்தாலும் இங்கே நினைத்தது பழிக்கக்கூடிய சகலமும் அப்படியே மடியில் விழக்கூடிய ஒரு உன்னத மாதமாக ஜூலை மாதம் சகல துலாம் ராசிக்காரங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.